அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th செமஸ்டர் சயின்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியாளர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க ஹிந்தி பிரச்சாரக்கு. இவங்களுடைய கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎட். ஸோ பிஎட்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 ரெப்யூட்டட் ஸ்கூலில் ப்ரைமரி டீச்சராக எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. இவங்க சத்சங் கோஆர்டினேட்டர் இவங்க விஸ்வாஸில். இது மட்டும் இல்லாமல் இணையவழி தளங்களில் நிறைய புக் ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் இவங்க புத்தக திறனாய்வு பண்ணியிருக்காங்க முக்கியமான ரெப்யூட்டட் ஃபோரம்ஸில். இவங்க புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் லாங்குவேஜ், அதாவது மொழி மேலேயும் லிட்ரேச்சர் மேலேயும் எஜுகேஷன், அதாவது வேல்யூவான எஜுகேஷன் மேலேயும் ஒரு தீராத பற்று கொண்டவங்க இவங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். தொடர்ந்து நம்ம தளத்தில் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் தளத்தில் இன்றைக்கி தான் முதல் முறையாக முயற்சி எடுக்கிறாங்க. ரம்யா கமல்ராஜ் மேம் அவர்களை இந்த தளத்திற்கு வருக என வரவேற்கிறோம். மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். அனைவருக்கும் நற்புலரி. இன்னைக்கு 839வது செஷன். எனக்கு சார் சொன்ன மாதிரி முதல் செஷன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், ஃபவுண்டர் சார் அவர்களுக்கும், இந்த தளத்துல என்னை அறிமுகப்படுத்திய லாவண்யா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்க இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்ப என்னுடைய முதல் செஷன் அப்படிங்கறதால அங்க இங்க ஒரு சின்ன சின்ன சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கொஞ்சம் பொறுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இப்போ லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய 3 questions அப்படிங்கிற ஒரு கதை. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு லைஃப்ல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. என் பையனோட இங்கிலீஷ் புக்ல தான் அதை படிச்சேன். முதல்ல அதை படிக்கும் போது நான் பசங்களுக்கு சொல்லி தரதுக்காக தான் நம்ம கதைங்களை படிப்போம். ஆனா இந்த கதை அதை படிச்சு முடிக்கும் போது எனக்குள்ளேயுமே உள்ள இறங்கிருச்சு. அது வரைக்கும் என்னுடைய பார்வை வேற மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 3 questions. அப்படி என்னென்ன questions அப்படின்னா, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் டு டூ எனிதிங் அப்படின்னு கேட்டாரு. ஹூ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் டு ரெஃபர் டு அப்படின்னு கேட்டாரு. தேர்ட் என்னன்னா, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் டு டூ அப்படின்னு கேட்டாரு. இந்த 3 கேள்விக்கும் அவருக்கு பதில் தெரியல. எதிராப்பா முக்கியமான டைம் செய்யறதுக்கு அப்படின்னா, இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவருடைய மக்கள் அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க. அவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு கேட்டா இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு யாரையோ ரெஃபர் பண்றாங்க. இம்பார்ட்டன்ட் ஜாப் என்னன்னு கேட்டா இதுதான் அதுதான் அப்படின்னு ஒரு பொதுவா ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இவர் சாட்டிஸ்ஃபை ஆகல இந்த ராஜா. அதுக்கப்புறமா ஒரு வைஸ் மேன் அவர்கிட்டதான் போறாரு. அவர் இவருக்கு இந்த 3 கேள்விக்கான விடைகளும் சொல்றாரு. அது என்னன்னா, வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் டு டூ எனிதிங் இப்போ நவ். அதுதான். அதுக்கப்புறம் வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு கேட்டா த பர்சன் வித் யூ. யார் உங்க கூட இருக்கிறாங்களோ அவங்கதான் உலகத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு பர்சன். யாருக்கிட்ட எந்த ஜாப் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கையில இருக்க ஜாப் பிளஸ் நம்ம யாரு கூட இருக்கிறோமோ அவங்களுக்கான செயல் அப்படின்னு
அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம செய்யற செயல்ல வந்து நம்ம சரியா செய்யறோமா, நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியா தான் இருக்குதா, நம்ம பேசுறதெல்லாம் மக்கள் கிட்ட எல்லாம் நம்ம பேசும்போது கரெக்டா தான் பேசுறோமா, இதெல்லாம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா, ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தெளிவான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த 3 கேள்விகள் வந்து எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, முதல்ல வீட்டுல இருந்து வரும் ஒரு வீடு நமக்கு தரமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி என்னெல்லாம் பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு போய் குடியிருக்க போறோம் அப்படின்னா முதல்ல அந்த வீடு தரமான வீடுனா காற்றோட்டம் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த சூரிய வெளிச்சம் வருதான்னு பார்ப்போம். காற்றோட்டம் இருக்கணும், வெப்ப ஓட்டம் இருக்கணும், நீரோட்டம் இருக்கணும். ஐசா அதாவது ஜெயசா பாணி ஐசா வாணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி தண்ணி நம்ம யூஸ் பண்றோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய வாய்ஸ் இருக்குமா. அந்த மாதிரி தண்ணி, அந்த தண்ணியுடைய தரம் நல்ல தரமா இருந்தாதான் ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம வருவோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள வந்துட்டோம். இப்போ வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு புதுசா ஒரு இடத்துக்குள்ள வரும்போது என்ன தோணும்னா, என்னடா இது புதுசா மனுஷங்க இருக்காங்களே, இவங்க கூட எப்படி மூவ் பண்ண போறோம், அதெல்லாம் ஒரு பயம் இருக்கும். சரி, அதெல்லாம் தாண்டி இது இவருடைய லியோ டால்ஸ்டாய் மாதிரியான சில பல ஆத்தர்களுடைய புக்ஸ்ல கிடைச்ச சில விஸ்டம்னால நம்ம ஓரளவுக்கு ஒரு விஷயத்துக்காக உள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பிறகுது. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஸ்கூல்ல கூட்டு போய் குழந்தைங்களை சேர்க்க போறோம் அப்படின்னா முதல்ல நல்ல ஸ்கூலா இருக்கான்னு பார்ப்போம். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி எந்த ஒரு குழந்தைக்குமே ஒரு தொடக்க கல்வி ஆசிரியரும் பெற்றோரும் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறாங்கன்னு சொல்லுவாரு. அத மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு சுத்தி பார்ப்போம். எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், நமக்கு வந்து குழந்தை நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம், மார்க் முக்கியம் இல்லை. இதெல்லாம் வந்து பிஎட் காலேஜ்ல நமக்கு சொல்லி கொடுத்த சைக்காலஜி. சரி, ஓகே, அதெல்லாம் வேணாம். நம்ம வந்து இதெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர மார்க்கை பத்தி கவலை இல்லை. குழந்தை நல்லபடியா வெளியே வரணும், அதுதான் நம்மளுடைய ஆஸ் அ பேரண்ட் நம்ம இப்போ இதான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி தேர்ந்தெடுத்தாச்சு. அதுல போய் சேர்க்கிறோம். இப்போ இந்த பள்ளியில நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, எனக்கு வந்து இருந்த எக்ஸ்பீரியன்ஸ சின்ன வயசுல பிரைமரி ஸ்கூல்ல எனக்கு கிடைச்சதை விட பெஸ்டா கிடைக்கணும் என் குழந்தைக்கு நினைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நபர், எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு நபர் இன்னைக்கு புனிதவள்ளி. அப்படி ஒரு என்ன சொல்றது, அவர் ஒரு புனிதமான நபர் நான் சொல்லுவேன். டாக்டர் ஃபெலிக்ஸ் பாஸ்கோ, மிஸ்டர் ஃபெலிக்ஸ் பாஸ்கோ அப்படிங்கிறவர் எங்க ஸ்கூலோட பிரின்சிபல் சார். அவரை பத்தி ஒரு நாள் வந்து நான் வேற ஒரு தளத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் கேட்டாங்க. யாரெல்லாம் உங்களோட இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ யதார்த்தமா தான் சொன்னேன். அந்த சார் நான் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம தளத்துக்கு வந்து நித்யாதேவி மேடம் அவர்கள் வந்து என்னை ரெஃபர் பண்ணி அதை சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், இது சம்பந்தமா ஒரு தலைப்பு வந்ததுன்னா நம்ம கண்டிப்பா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு. இன்னைக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அவர் என்ன பண்ணாரு சமுதாயத்துக்கு அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு பள்ளி தான் ஆரம்பிச்சாரு. ஒரு சர்வீஸ் தான் கொடுக்கணும்னு நினைச்சாரு. தரமா ஒரு சர்வீஸ் கொடுக்கணும், இந்த இடத்துல ஒரு நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, ஒரு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா, ஒரு ஜெய்ஜான்டிக்கா, ஒரு மேக்னானிமஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு அற்புதமான நபர். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் எங்க கிட்ட. ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கும், இவர்கிட்ட போனா நல்லா வருவாங்கன்ட்டு. அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, யூகேஜி பசங்க கிட்ட 2 செக்ஷன் தான் இருக்கும், யூகேஜி ஏ பி இருக்கும். அந்த செக்ஷன்ல இருக்கிற எல்லா குழந்தையுமே வந்து அவரை தாண்டி போற மாதிரி யூகேஜி கிளாஸ் அவர் தான் எடுப்பார். அது ஏன் அப்படின்னா கையெழுத்து. இப்போ நம்ம கையெழுத்தை வந்து 5 வயசுக்குள்ளேயே சரி பண்ணோம்னு சொல்லுவாங்க. சின்னதுலயே மேக்சிமம் ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள கையெழுத்தை சரி பண்ணிடுறது நல்லது. அதுக்கப்புறம் 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவரை அந்த கான்செப்ட் அவர் புரிஞ்சுட்டதால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரை கிராஸ் பண்ணி தான் இந்த குழந்தைங்க எல்லாம் போகணும். அந்த 5 வயசுல அவர் கிராஸ் பண்ற குழந்தைங்க நல்ல கையெழுத்தோட போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனால அங்க அந்த என்ன ஆகும்னா, அந்த 35 70 பசங்க இருக்கும்போது அந்த குழந்தைங்களுடைய நோட் புக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ரொம்ப தெளிவாயிடும். எல்லா ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த ஏரியால போய் பார்த்தோம்னா யாருடைய நோட் புக் எடுத்து பார்த்தாலும் எந்த ஸ்கூல் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தரம், ஒரு இந்த ஸ்கூல் ஹேண்ட் ரைட்டிங் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவர் மனசுல வந்து ஒரு விஷனை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணி எல்லாருடைய ஹேண்ட் ரைட்டிங்குமே மாத்தினாரு. வேற ஸ்கூல்ஸ்க்கு போகும்போது எங்க எல்லாருக்குமே ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்கூல் ஹேண்ட் ரைட்டிங்கா நல்லா இருக்கும்பா அப்படின்னு டீச்சர்ஸே சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கைய, கான்பிடன்ஸ், அந்த கையெழுத்து கொண்டு வந்துச்சு. அதை வந்து அவர் மாத்தணும்னு நினைச்சாரு. அது அவருடைய
தரமான ஒரு செயலா நான் நினைக்கிறேன். அதுலயே வந்து நிறைய மாரல் வேல்யூ சொல்லி கொடுத்தாரு, எங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அடிச்சு கூட சொல்லுவாரு. அப்போ 90s கிட்ஸ்ன்றது நமக்கு நல்லா அடிச்சு கூட அடி வாங்கி தான் நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். ஆனா இங்கெல்லாம் இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியறது இல்ல. சிபிஎஸ்சி ரூல்ஸ் படி அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிள்ளைங்களும் அடி வாங்குறது இல்ல, எதையுமே தாங்குறது இல்ல. நமக்கெல்லாம் பயம் இருக்கும், பயபக்தி இருக்கும், டிசிப்ளின், மாரல் வேல்யூஸ் அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க ஸ்கூல்ல. அதுக்கப்புறமா வந்து சரி, இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து அடலசன்ட் ஏஜுக்கு வருதுன்னு. இப்போ அடலசன்ஸ்க்கு வரும்போது ஒரு அந்த 10 பருவத்தை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து சுஜாதா அவர்கள் சொல்லியிருப்பாரு, 10 பருவத்துல குழந்தைங்களை வந்து யாராவது ஏதோ ஒரு சூப்பர் பவர், ஒருத்தருக்கு ஒண்ணு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட வந்து கனெக்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியாகும் போது நமக்கு ஓகே, நம்ம டெய்லி இவரை கும்பிடுறோம், இவர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலை பிடிச்சி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து 10 பருவத்துல குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு தரமான செயலா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காலேஜுக்கு போறாங்க அப்படின்னா, காலேஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. தரம் அப்படிங்கிறது அந்த கூட இருக்கிற அசோசியேட்டட் பீப்புள் கிட்டயும் இருக்குது, அந்த மேனேஜ்மெண்ட் கிட்டயும் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையுமே தான் இருக்குது. இப்போ வந்து பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு சந்தன மரம் இருக்குதுன்னு சொன்னா அதோடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா மனம் வீசுறது மட்டும் தான், அதுதான் அதோடைய கேரக்டர். இப்ப அது மேல ஒரு பெரிய விஷப்பாம்பு போய் ஏறி போய் அதை கடிச்சா கூட அந்த சந்தன மரத்தினுடைய கேரக்டர் வந்து மாறாது. அத மாதிரி நம்ம குழந்தைங்களை வந்து இந்த வயசுக்குள்ளார இந்த ஏஜுக்குள்ள காலேஜ்க்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நல்ல ஒரு சந்தன மரத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸோட நம்ம வளர்த்துட்டோம்னு சொன்னா, எந்த மாதிரியான ஒரு அசோசியேஷன்ல நம்ம பிள்ளை போனாலும் நமக்கு பயமே இல்லாம ஒரு காலேஜ்ல போய் சேர்த்து விடும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னன்னா, நம்ம குழந்தை எந்த மாதிரியான அசோசியேஷன்ல இருந்தாலும் அவன் வந்து அவனுடைய கேரக்டர்ல இருந்து மாறமாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே இததான் அவர் சொல்லியிருக்காரு, அப்துல் கலாம் இதுதான் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். பிரைமரி ஸ்கூல்ல ஒரு விஷயத்த நம்ம வந்து சின்ன வயசுலயே நம்ம பதிய வச்சுட்டோம்னு சொன்னா கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்னா, எங்கேயுமே தப்பு பண்ணும் போதெல்லாம் அந்த சாருடைய குரல் உள்ள வந்து இன்வாய்ஸா கேட்கும். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துட்டோம்னா, ஹையஸ்ட் திங்கிங் கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு திருப்பி அந்த தாட்ஸ் வந்து கீழே போகாது அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு பக்க கதைன்னு ஒண்ணு படிச்சேன். அது எப்படின்னா, 2 லேடிஸ் வந்து இதுக்கு போறாங்க, ஒரு கடைக்கு போறாங்க. ஒரு லேடி வந்து உள்ள போனோடனே அவங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா பிரம்மாண்டமா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த இவர் வந்து கடையில வேலை செய்யறவர் வந்து கூப்பிடுறாரு, வாங்க மேடம் வாங்க வாங்க, வந்து ட்ரெஸ் எடுக்க போறீங்களா, வாங்க, உங்களுக்கான கிராண்ட் சாரீஸ் எல்லாம் 3rd ஃப்ளோர்ல இருக்குது போங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லப்பா, எனக்கு கிராண்ட் சாரீஸ்லாம் வேணாம், எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுல வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எடுக்கணும், சும்மா கொஞ்சம் 500 ருபீஸ்ல இருந்தா போதும், அதனால நான் இங்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்துருவாங்க. அதே நேரத்துல 3rd ஃப்ளோர்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் போகும். என்னன்னா, எங்க ஓனர் அம்மா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால வந்து நீங்க வந்து கிராண்டா எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எப்படி இருக்கு எண்ணங்கள் அப்படின்னா, நம்மளுடைய மனசு எப்படிப்பட்டது அதை பொறுத்துதான் நமக்கு எண்ணங்கள் வரும். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, ஆனா ஒரு ஃபங்க்ஷன் அப்போ எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஆனா அவங்க எதுவுமே பெருசா சம்பாதிக்கல, ஆனா அவங்க வந்து முதலாளிக்கு பெஸ்ட் தரமா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் தாண்டி எந்த வேலையை செஞ்சாலுமே அதுல ஒரு தரத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பேரை நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு இது படிக்கும்போது, பிஎட் காலேஜ்ல படிக்கும்போது ஒரு சார், ராமகிருஷ்ணன் சார் அப்படிங்கிறவரு, அவரு எப்படிப்பட்டவர்னு சொன்னா, சின்ன வயசுலயே அவர் வந்து நல்ல டேலண்டடா இருந்ததால சீக்கிரமாவே அவருக்கு ஹெட் மாஸ்டர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்களாம். இத வந்து பொறுத்துக்க முடியாம யாரோ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பசங்களை ஏவி விட்டு ஆசிட் முட்டைய வந்து மேல போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்படி போடும்போது அவர் வந்து என்சிசில இருந்ததால டிஃபென்ஸ் பண்ணி முகத்துல வர வேண்டிய ஆசிட வந்து கழுத்துல பட்டு தாங்கி இருக்கும் அவருக்கு. அது வந்து அவருடைய ப்ரொஃபஷனுடைய ஸ்டார்டிங்லயே அவருக்கு நடந்துருச்சு. அதுக்காக அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால முடியாது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கவே இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, அதே ஒரு விஷயத்தோடைய அவருக்கு அந்த ஒரு தயக்கமே இல்லை,
நான் போய் நிக்கும் போது என்னுடைய தோற்றம் வந்து இப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. என்ன யோசிச்சாருன்னா, நமக்கு இருக்குது ஒரு நாலேஜ், அந்த நாலேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு 25-30 வருஷத்துக்கிட்ட அவர் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாரு ஒரு கல்லூரியில. அதாவது ஸ்கூலுடைய பிரின்சிபல் ஹெட் மாஸ்டரா இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து காலேஜ்க்கு வந்து லெக்சரரா வந்தாரு, பிஎட் காலேஜுக்கு. அவர் முன்னாடி வந்து ஒரு 100 டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவர் எங்களுக்கு வந்து இப்போ நினைச்சா கூட பிஎட் காலேஜுடைய ஃபேக்கல்ட்டின்னு நமக்கு யோசிச்சோம்னா அவர் மட்டும்தான் கண்ணில் வந்து நிற்பாரு. ஏன்னு சொன்னா அவருடைய அந்த டெடிகேஷன், அவர் அந்த சர்வீஸ் மேல வச்சிருந்த அவர் ஒரு நம்பிக்கை, அவர் மேல நாங்க வச்சிருந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை, அது எப்படி வந்ததுன்னா அவர் வந்து அங்க நிற்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். என்னன்னா சார் வந்து நமக்கு ஏதோ நல்ல விதமா ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு விஷயத்த சொல்லுவார். அவருடைய 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு அந்த ஒரே வருஷத்துல வந்து கொடுத்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவாரு, டீச்சர் ஷுட் ஆல்வேஸ் பி ரெடி அப்படின்பாரு. அது வந்து நமக்கு கண்டிப்பா எப்பயுமே ஒரு டீச்சர் ரெடியா தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு தோணும். அதுக்கப்புறம் வந்து எதுனால ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும், அது நமக்கு ஒரு ஒரு உலகத்திலேயே இல்லாத ஒரு கான்பிடன்ஸ் நம்ம கொடுத்துரும். யார் எது எப்போ கேட்டாலும் நம்ம என்ன நினைப்போம்னா டீச்சர் ஷுட் ஆல்வேஸ் பி ரெடின்னும் போது நம்ம வீட்லயும் சரி குடும்பத்திலயும் சரி யாரு ஹெல்ப் கேட்டாலுமே நமக்கு வந்து தப்பு பண்ணணும்னு தோணாது. ஓகே நம்ம ரெடியா இருப்போம், நம்ம ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீச்சர் ஷுட் நெவர் கமிட் மிஸ்டேக்ஸ் ஆன் த பிளாக் போர்டு அப்படிம்பாரு. போர்டுல வந்து யாருமே தப்பு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஆழமா பதிஞ்சிச்சு. அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவருடைய டீச்சிங்ஸ் வந்து நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. அது அவர் ஒரு லாங்குவேஜ் டீச்சர் அப்படிங்கறதால என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த லாங்குவேஜ் மேல அபார மேம் உங்களுடைய வாய்ஸ் கேட்கல மேம், ஆடியோ கேட்கல மேம். சாரி. சிக்னல் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேம். ஆடியோ வரல மேம். ப்ளீஸ் செக் ப்ளீஸ் செக். டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார், அவங்க லைன்ல இருக்கிற மாதிரி தெரியல சார். திருப்பி ரீஜாயின் பண்ணியிருக்காங்க. மேடம் உங்களது ஆடியோ கேட்கல, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, அது வெளியில வந்துருச்சு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த லாங்குவேஜ்னால எங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லாங்குவேஜோடைய தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, எனக்கு வந்து எதையோ ஒருத்த கத்துக்கணும், அதை வந்து ஒரு நல்லபடியா கத்துக்கணும், நல்லபடியா கேட்கணும், அது கிடைச்ச விஷயத்த நம்ம அதை பத்தி 4 பேர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறமா வந்து படிக்கிறதுல வந்து ரீடிங் வந்து நம்ம நார்மலா அகாடமிக்ஸை தாண்டி நிறைய விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா படிச்சா மட்டும் போதாது, நம்ம படிச்ச புத்தகத்துல இருந்து உள்வாங்கி அது சம்பந்தமா எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமும் இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களா நமக்கு வந்து தெரிய வந்துச்சு. இது 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 எனக்கு உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருந்ததாலே எனக்கு தெரியல. சரி ஓகே, ஒரு புதுசா ஒரு இது கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம லாவணி மேடம் கிட்ட வந்து அவங்களும் வந்து தரமான சர்வீஸ் கொடுக்குற மக்கள்ல ஒருத்தவங்க. நிறைய இடத்துல வந்து நம்ம குடும்பத்தினாலேயோ ஒரு சில சூழ்நிலைகளாலேயோ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு நம்ம ஸ்டக் ஆகும் போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து ஃபுல் மார்க்லாம் எடுக்க வேணாம், 100 out of 100 எடுக்க வேணாம், நீங்க ட்ரை பண்ணுங்க, எழுதுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எழுதிருவீங்க அப்படின்னு ஒரு இடத்துலயும் நாங்க சோர்ந்து போகும்போது ஒரு 4 வருஷம் ஒரு பிள்ளைய வந்து தட்டி கூட்டு போறதுங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. அதுவும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிற நம்ம வந்து எப்படி போக முடியும்னு யோசிக்கும் போதெல்லாம் அவங்களும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டரா இருந்திருக்கிறாங்க. இத மாதிரி வந்து நிறைய ஆளுமைகள் நமக்கு கொடுத்திருக்காங்க, சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து தம்பி சொன்ன சஞ்சய் தம்பி அவர் சொன்னாரு, சில வார்த்தைகள் வந்து நமக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகள் வந்து ஒரு சில வாயில இருந்து வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து வினய்தீத்தன் ஐயா இருக்காரு. அவர் வந்து ரெயின்ஃபோர்ட் தளத்துல நான் பேசும்போது
அவர் ஒரு நாள் சொன்னாரு, நீங்க பேசுறீங்கம்மா, புக்க படிச்சு சொல்லும்போது நீங்க அதை பத்தி சொல்லும்போது நல்ல நல்ல வார்த்தைகளா உபயோகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் யோசிப்பேன், சரி ஓகே, அப்போ நல்ல நல்ல வார்த்தைகள் தான் நம்ம போடுறோமா, ஓகே. இது வந்து 4 பேர்கிட்ட போகும்போது தான் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறமா வந்து நமக்கு என்னெல்லாம் உள்ள போதோ, பிரெயினுக்குள்ள எதெல்லாம் உள்ள போகுதோ அதுதான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ள கொண்டு போன எல்லாமே வந்து நம்ம ஃபில்டர் போட்டு உள்ள போயிருக்கு போல இருக்கு. ஏன்னா அது முதல்ல நமக்கு கொடுத்த அந்த மாரல் வேல்யூஸ் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட நிறைய மாரல் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரியான கதைகளுக்கு எல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கே தெரியாம சப்கான்சியஸா வந்து அது நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் உள்ளுக்குள்ளார போறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். தண்ணி மாதிரி இருக்கணும், எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இதுக்கேற்ற மாதிரி போகணும். நம்ம வந்து தண்ணி எப்படி ஃப்ளோ அப்படியே கோ வித் ஃப்ளோ போதோ அது மாதிரி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நமக்கு நடந்த மாற்றங்கள் வந்து இது லாக்டவுனுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்படியே நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையே வந்து மாறி போயிடுச்சு. லைஃபே இப்ப வந்து டோட்டலாவே மாறி போச்சு. பிள்ளைங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்ம புத்தகம் கையுமா தான் வச்சிருப்போம். இப்ப எல்லாம் ஃபுல்லா டெக்னாலஜில உள்ள போயிட்டதால நேத்து கூட நான் யோசிக்கிறேன், இந்த பிள்ளை புக்கை எடுத்து படிக்கவே மாட்டேங்கிறானே. ஆனா பார்த்தா மார்க் மட்டும் வந்துருது எப்படின்னு பார்த்தா இவங்க வந்து வீடியோ லெசன்ஸ் தான் ஃபுல்லாவே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது நமக்கு. இந்த மாற்றங்கள்ல இருந்து நல்ல விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரியான ஒரு ஆன்லைன் தளத்துல வந்து நம்மளுடைய ஸ்கில்லையும் டேலண்ட்டையும் டெவலப் பண்றதுக்கு இத மாதிரி நல்ல நல்ல தளங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த தளத்தில் இத மாதிரியான தளத்துல போகும்போது ஒருத்தருடைய விஷயங்களை கேட்கும் போது நமக்கும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம செய்யும் போது ஒரு ஃபீட்பேக் வரும்போது அவர் சொல்றதை கேட்டுட்டு இதெல்லாம் நம்ம செய்யணும், அடுத்த வாட்டி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் வந்து முன்னாடி சாத்தியமான்னு எனக்கு தெரியல. நேரா போக முடியுமா, வாய்ப்பு இருக்குமா, வீட்டுல இருக்கிற வேலையை எல்லாமே வீட்டுல ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, இது செய்யணும் அது செய்யணும்னு இருக்கும். இப்பெல்லாம் அது இல்லாம கொஞ்சம் சேஃபா நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஆன்லைன் தளங்கள் இருக்குது. இதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி உள்ளவளா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இன்னொரு விஷயம் எங்க சார் சொல்லுவாரு, அதாவது நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில போகும்போது, ஒரு வருஷம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது போய் எல்லா கிளாஸ் ரூமுக்கும் போய் எல்லா மேடமுக்கும் போய் தேங்க்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ ஒரு கிளாஸ்க்கும் போய் தேங்க்யூ நாங்க சொல்லிட்டு வருவோம். அதே மாதிரி முடிக்க மாட்டாரு, அங்கேயே நின்றுட்டு இருப்பாரு. நின்றுட்டு போய் ஹாய் மார்க் சொல்லுங்க அப்படிம்பாரு. அங்கேயே வெளியில அந்த வாசல்லே நின்றுட்டு அங்க போய் வாட்ச்மேன் கிட்ட போய் சொல்லுங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கறதால நான் அந்த தேங்க்யூ நோட்டையும் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய உரையை முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிக சிறப்பான நாள் தொடக்கம் வழங்கிய இன்றைய நாள் பேச்சாளர் ரம்யா கமல்ராஜ் மேம் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் மீட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. ஒரு அருமையான ஒரு செஷன். தரம் நிரந்தரத்துக்கு இன்னும் தரம் சேர்க்கிற மாதிரி ஒரு செஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு, அவருடைய பிற்கால வாழ்க்கைக்கு உதவி செய்யறது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ். பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீச்சர் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் வந்து செகண்ட் பேரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பள்ளியில எந்த அளவு எத்திக் வேல்யூஸ் அப்படிலாம் ஃபார்ம் ஆனால் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய எடுத்துக்காட்டோட எப்படிலாம் ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில துணை புரிஞ்சிருக்காங்கன்ற விஷயத்தை யதார்த்தமான ஒரு ப்ரெசன்டேஷனா ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது மேடம், ரம்யா மேடம். தொடர்ந்து வாருங்கள். நன்றி.
தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுகிறேன் சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. மேடமோட செஷன் நல்லா இருந்தது மேம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுடைய பாயிண்ட்ல ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம், ரொம்ப லைச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரைமரி டீச்சர்ஸ், அந்த பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, குழந்தைங்களோட மைண்ட்ல எந்த அளவுக்கு போய் நிற்கும், அது வந்து வாழ்க்கையில அவங்க எங்கெல்லாம் வந்து அந்த பாதைகளை கடந்து வரும்போது, அந்த தவறு நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை கடந்து வரும்போது அந்த டீச்சரோட வாய்ஸ் மைண்ட்ல கேட்டுட்டே இருக்கும்னு சொன்னீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ஆத்மார்த்தமான விஷயம். நீங்க ஏன் ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சரா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியும். பிளஸ் உங்க ப்ரொஃபைல்ல வந்து நான் ரொம்ப விரும்பின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎட் வந்து 96 பேட்ச். நான் கிட்டத்தட்ட ஒரு இப்பதான் என்னுடைய ப்ரொஃபைல போய் பார்த்தேன். நான் ஒரு ரீகேப் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு பிஎட் பண்ணி. நீங்க சைக்காலஜி கிளாஸ்ன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் பல விஷயங்கள் மைண்ட்ல வந்துட்டு போச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அது நினைச்சு ரீகேப் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. லாங்குவேஜ் டீச்சிங் எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து அந்த லாங்குவேஜ் மேல ஒரு ஈர்ப்பு கிரியேட் பண்ணுச்சு, ஸோ அதை வச்சு சொசைட்டிக்கு என்னது நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது ரொம்ப சிறப்பு மேடம். ஒரு சரியான ட்ராக்ல நீங்க இருக்கீங்க. லாவண்யா மேம் வந்து ஒரு நல்ல ஒரு தோழியை வந்து எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, உள்ள கூட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து வாங்க. நட்புரி வந்து இட் இஸ் அ ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ்னு சொல்ல முடியும், ட்ரெஷர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. பல விஷயங்கள்ல அவங்க வந்து சாதிச்சு, வாழ்க்கையில சாதிச்சு, கேரியர்ல சாதிச்சு, பல விஷயங்கள் அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சவங்க, சொசைட்டிக்கு இன்னும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல ஃபவுண்டர் அடிக்கடி சொல்லுவாரு, அவங்களுக்கு வந்து ஓய்வு பெற்றாலும் ஓய்வறியாமல் வேலை செய்யற சூரியன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க எல்லாருமே டிராவல் பண்றாங்க. நான் முக்கியமா டிராவல் பண்றதுக்கான காரணம் அவங்களுடைய பிளெஸிங்ஸ்க்காக தான். டெய்லி நமக்கு அவங்களுடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும் பல வகையில. அதனால தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். டீச்சிங் அப்படிங்கிற துறையில வந்து நீங்க மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுவீங்க. ஒரு சகோதரனா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்புறவை பொறுத்த மட்டும் 6 மணி வரைக்கும் நம்ம பேசலாம். இன்னும் வந்து உங்களுக்கு டைமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முடிக்கும் போது ஒரு 8-9 நிமிஷம் வரைக்கும் டைம் இருந்தது. நீங்க எப்ப ஸ்பீச் பிளான் பண்ணீங்கனாலும் அந்த 6 மணி வரைக்கும் பேசுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கிடைக்கும். நட்புறவு மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் நம்மளை வந்து தட்டி தூக்கி விட்டுறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதெல்லாம் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி, தொடர்ந்து வாங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சீங்க. டிஸ்க்ளைமர் போட்டு தான் செஷன் ஆரம்பிச்சீங்க. ரொம்ப அருமை. வாங்க, தொடர்ந்து வாங்க. பல சாதனைகளை பண்ணிக்கலாம் சகோதரி, வாங்க. தேங்க்யூ நட்புறவி, தேங்க்யூ ஃபவுண்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுகிறேன். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று நாம் நமது நட்புலரிக்கு ஒரு கேபிட்டல், முதல் நிகழ்ச்சி, நாங்க முதல்னா கேபிட்டல்னு நம்ம சொல்லுவோம். முதலீடை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு பொக்கிஷமாக முதலீடை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். ஐயா பிருத்திவிராஜன் ஐயா சொன்ன மாதிரி, அவையடக்கம் எழுதுறப்பதான் அவையடக்கம்னு ஒரு பகுதியை முதல்ல எழுதிட தொடங்குவாங்க. இது பேசுறப்ப கூட அவையடக்கத்தோட ஆரம்பிக்க முடியுமான்னு இன்னைக்கு எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. பேசுறப்ப கூட அவையடக்கத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. சரி, அவையடக்கத்தோட மட்டும்தான் ஆரம்பிக்கணும்னா அதுல அன்பையும் அடக்கலாம், அவையடக்கத்துல அன்பையும் அடைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் சொல்றேன்னா 2 நாளைக்கு பேசிட்டு இருக்கலாம். ஒரே ஒரு பேரை மட்டும் நான் குறிப்பிட்டு விடைபெற விளைகிறேன். காந்திமதி விக்டோரியா அம்மா அவர்கள் தான் எனக்கு ஆசிரியராக இருந்து என் வாழ்க்கைக்கு வித்திட்டவர்கள், எனக்கு அதை வழங்கியவர்கள். அவர்களை எல்லா நேரத்திலும் 1 கோடி தடவை நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன்னா, நான் என்னுடைய வாழ்நாள்ல 1 கோடி தடவை எங்கெங்கயோ சொல்லியிருக்கேன்னாலே இன்பம். அதனால அந்த பேரை மட்டும் சொல்லிட்டு நல்வாழ்த்துக்களமா, அன்போடு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் என்று. நன்றி வீரசேகரன் சார். ரமேஷ் சார், மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ரமேஷ் சார், எதுவும் சொல்ல வரீங்களா? ஆமா சார், ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுத்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் கொடுத்ததுக்கு. 2 விஷயங்கள். ஒரு ஆசிரியரா ஒரு பையனுடைய கையெழுத்தை நம்ம முன்னேற்றணும்னு ஒரு ஆசிரியர் நினைக்கும் போது, ரொம்ப அந்த யூகேஜியை கடந்துதான் பசங்க வரணும்னு சொன்ன விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அதை குறிப்பிட்டே ஆகணும் இந்த இடத்துல. 2வது விஷயம் வந்து,
ஒரு வாட்ச்மேனுக்கு கூட நன்றி சொல்லிட்டு தான் போகணும்னு ஒரு ஆசிரியர் ஒரு பண்பை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்லாம் மெய் சிலுக்குது. அதே சமயம் மூன்றாவது விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு சாரி எடுக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மெய்டுக்கு எடுக்கும்போது நம்ம எப்படி நம்ம மனசு இருக்கு, மெய்டுக்கு எப்படி மனசு இருக்குன்னு சொன்ன நிகழ்ச்சிகள், இதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான நிகழ்வுகளா இருந்தது. அதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் இருந்தது, பட்டியலிட்டே போகலாம். ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம நிறைய பாடங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயங்கள். வாய்ப்புக்கு நன்றி ஃபவுண்டர் சார், மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். ரம்யா மேம் வந்து இந்த தளத்தில் வந்து செஷன் எடுக்கிறது தான் முதல் முறையே தவிர அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷமாக பயணிச்சிட்டு இருக்காங்க. அவங்க லாஸ்ட் மந்த்தே வந்து இந்த நாளை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இன்றைக்கி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு முன்னாடி அட்வான்ஸாக 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க டேட் வாங்கினாங்க. ஸோ தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்சர்வ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ பின்னோட்டங்களும் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மேடம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு செஷன்ன்றது இந்த தளத்தில் செஷன் மட்டுமே தவிர மற்றபடி ஒரு மிகப்பெரிய அப்சர்வர். அவங்க டெய்லி வந்து செஷன் முன்னாடியே வந்துடுவாங்க, செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் விடைபெறுவாங்க. சில சமயத்தங்களில் பின்னோட்டங்களும் வழங்குவாங்க. நன்றி. அடுத்ததாக பிருத்திவிராஜன் சார் மீண்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபவுண்டர் சார். 2வது ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. மனசு கேட்கல, ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன், அதை சொல்ல தான் வந்தேன் நான். ஆக்சுவலி என்னுடைய 4th ஸ்டாண்டர்ட்ல வந்து சகுந்தலா டீச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிளாஸ் இருக்கும்போது சொன்னாங்க, சாதம் வந்து சிந்தி சாப்பிடாதீங்க, சாதத்தை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு வரவே முடியாது, குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் சொன்னாங்க. அது வந்து பசுமரத்தாணி போல இன்னைக்கு நம்மளுடைய ரம்யா கமல்ராஜ் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி பசுமரத்தாணி போல மனசுல வந்து பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் என்னுடைய ட்ரைனிங்லேயே அந்த வகுப்பு எப்பவுமே உண்டு, நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த டேபிள்ல அப்படி நீங்க ஃபைல் ஓபன் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஒரு டிராப் எதுவுமே இருக்கக்கூடாது. அது தண்ணியா இருக்கட்டும், எதுவுமே சரி, எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்படின்னு இருந்தா கூட ஒரு டிராப் கூட உங்க இதுல இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன வகையோ அது பண்ணிக்கோங்க. நீங்க மேல பேப்பர் விரிப்பீங்களோ அல்லது துண்டு விரிப்பீங்களோ, அது வாட் எவர் இட் இஸ், ஆனா ஒரு டிராப் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது மேடம் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. கடைசியா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, டிஏவி ஸ்கூல்ல வந்து பையன் 12th முடிச்சுட்டு வெளியில வரும்போது மேடம் சொன்ன அந்த விஷயத்த நான் பண்ணேன். செக்யூரிட்டிக்கு போய் தேங்க்ஸ் சொல்றான்னு பையன் அனுப்பிச்சு விட்டு தேங்க்ஸ் சொல்ல வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப நன்றி தம்பி, இப்ப இந்த மாதிரி யாருமே பேசினது இல்லை. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இந்த வந்து குழந்தையா இருக்கும்போது என்ன கூட்டு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு சார், உங்களை 12 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு. ஏன்னா நான் தான் கொண்டு போய் பையனை ஸ்கூல்ல விட்டு நான் தான் கூட்டு வருவேன். அது ஒரு ஆத்மார்த்தமான விஷயம் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே. அதே மாதிரி சேர்மன் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டேன், சேர்மனை பார்க்கணும்ட்டு. ஆபீஸ்ல யாருமே விட மாட்டேன்ட்டாங்க. என்ன சார் என்ன பிரச்சனை? நான் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஒரு பேரண்டா நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கடைசியா பேரண்ட் வந்து சேர்மனை பாக்குறாங்க அப்படின்னா ஏதோ வசப்பட போறான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. மேல போய் தேங்க்ஸ் சொன்னா அவர் ரொம்ப இதாயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல பேசியிருப்போம். அவர் நிறைய விஷயங்கள் பேசினாரு, ரொம்ப நல்லா. அதெல்லாம் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அதை ரமேஷ் சார் அதை கரெக்டா நீட்டா சொன்னாங்க அந்த டைம்ல. அதே மாதிரி நம்ம அதை நல்ல விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய குவாலிட்டி வேற. பட் பசங்களுக்கு முன்னாடி அதை செய்யும் போது அடுத்த ஜெனரேஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துட்டு போறோம். ஒரு நல்ல குழந்தை சொசைட்டி கொடுத்ததுக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். அது நம்ம கடமையும் கூட. தேங்க்யூ சார், தேங்க்யூ நட்புலரி. வெரி சாரி, இன்னொரு தடவை நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அதோடைய டைம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிருத்திவிராஜன் சார். ஹீலர் வெங்கட்ராமன் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அருமையான செஷன், பிரமாதமா இருந்தது. என்ன வந்து 2வது தடவை பேசுற ரமேஷ் சார் கொஞ்சம் வயிற்றுல புளிய கரைச்சது எனக்கு. நார்மலா ஃபீட்பேக் கொடுக்கும்போது முதல் தடவை சொல்லும் போது நம்ம பாயிண்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளோட ஃபீட்பேக்கு. அதுல 2வதா ஒருத்தர் ரைஸ் பண்ணி சொல்லிட்டாருன்னா பாயிண்ட சொல்லிட்டாருன்னா போச்சுரா, திருப்பி வந்து நம்ம சொல்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, நான் நினைச்ச பாயிண்ட் என்னன்னா, மேடம் ரொம்ப அருமையான வேல்யூபிளான பாயிண்ட வந்து 3 கேள்வியா எடுத்து வச்சீங்க பாருங்க. எனக்கு பரிபூர்ண சந்தோஷம். எல்லாருமே இறந்தவரம் தான் பாராட்டுறாங்க, இறந்தவரத்தான் வந்து தூக்கி பிடிச்சி பண்றாங்க. எதிர்த்த வீட்டுல அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறியே, உன் வீட்டுல என்ன நடக்குது, உன் வீட்டுல இருக்கிறவனை பாராட்டினியா, உன்னோட இருந்தவனை பாராட்டினியா, நீ செய்யற வேலையை பாராட்டினியா? அதெல்லாம் சான்ஸே இல்லை. அவ்வளவு அருமையா இருந்தது. அது பாராட்டப்படும் போதுதான் நம்ம பக்கத்துல இருக்கிறாள். இப்ப பாருங்க, நான் எத்தனையோ நாளா கூப்பிட்டு என் பிரதரை வந்து லட்சுமி நாராயணன் வந்திருக்காரு.
கூப்பிட்டு வர வச்சாச்சு. ஸோ யாராருக்கோ பண்றோமே, எனக்கு ரொம்ப ஆதரவு உண்டு எப்பொழுதுமே. எங்கேயோ இருக்கிற ஆளுக்கெல்லாம் போய் பண்றோம். நம்ம பக்கத்துல இப்ப அபார்ட்மெண்ட்ல 50 பேர் இருக்கோம். ஆனா இந்த இடத்துல போய் நாம ஒரு விஷயம் சொன்னோம்னா குனிஞ்சதனம்னா போயிட்டே இருப்பாங்க. யாரும் கேட்க கூட மாட்டாங்க. நிறைய இடத்துல அதான் டிராபேக். அதனால அந்த அந்த 3 கொஸ்டினும் ரொம்ப வேல்யூபிளா பாக்குறேன் நானு. நீங்க இருக்கிற இடத்துல, அதுவும் இல்லாம நீங்க உங்க தலைமை ஆசிரியரையும் நீங்க வந்து பயிற்சி எப்படி எடுத்துக்கிட்டீங்கிறதும், அந்த நாலேஜை வந்து கொண்டு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி குவாலிட்டி ஆஃப் அ பர்சன்ங்கிறதும், குவாலிட்டி ஆஃப் அ தாட்டை வந்து குவாலிட்டி ஆஃப் அ யாரோட நம்ம தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டியை கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி செக்யூரிட்டிங்கிறது நான் எந்த செக்யூரிட்டி சும்மா கையே கொடுப்பேன். ஓகே, ஜென்ரலாவே வந்து என்னன்னா, உழைக்கும் வயதில் உறங்க நினைப்பவன் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடுப்போம். ஓகே, அந்த தன்மையோட நம்ம டிராவல் ஆகும்போது உழைக்கும் வயதில் அந்த மக்கள்லாம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லோட டிராவல் ஆவாங்க. அவங்களெல்லாம் போய் டச் பண்ணி அவங்களால அவ்வளவுதான் அவங்களோட குவாலிஃபிகேஷன் அவங்க அந்த லெவல்ல வந்திருப்பாங்க. சில பேர் நல்ல குவாலிஃபைடு பர்சனா இருப்பாங்க. போய் பார்த்துட்டு அவங்கலாம் பண்ண சார் எங்களெல்லாம் மதிக்க விட மாட்டாங்க சார். இங்க வந்து இவ்வளவு பேர் காசு எடுத்துட்டு போறாங்க, ஒரு சிரிச்சுட்டு போனா என்ன குறைஞ்சு பேர போறோம். ஆனா வந்து திடீர்னு என் வீட்டுல சாப்பாடு ஏதாவது பாக்கி தான் நேரா கொண்டு போய் செக்யூரிட்டி கொடுப்பேன். சார் இப்பதான் சார் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. உங்க நம்பரை கொடுங்க வாங்கி வச்சுட்டு அட்லீஸ்ட் அப்புறம் அடுத்த தடவைக்கு போவோம். அது மாதிரி அவங்க வந்து அவங்கதான் அந்த பாதுகாப்பு வளையம். அவங்க இருந்து பணத்தை சேவ் பண்ணதுனாலதான் நம்ம போய் பணத்தை எடுக்கிறோம். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலயும் எனக்கு நடந்த ஒரு பேடு இன்சிடென்ட், குட் இன்சிடென்ட் ரெண்டும் எடுத்துக்கலாம். என்கிட்ட நான் ஒரு ஸ்கூல்ல போய் ஸ்பீச் கொடுக்கணும்னு என்கிட்ட போய் கார்டை கொடுக்குறேன். செக்யூரிட்டியே சொல்லிட்டார், மேடம் பாக்கணுமா சார், நீங்க ஏதாவது டிவியில பேசுறீங்க சார் நான் உள்ள விடுவோம். ஸ்கூல்ல செக்யூரிட்டி நிறுத்திட்டார். அப்படின்னா அந்த ஸ்கூலுக்குள்ள நான் நுழைய முடியல. டிவியில பேசுறது அலவுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையெல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். சன் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி எல்லாரையும் போய் பாக்குறதுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களை அப்ரோச் பண்ணி அப்புறம் ஏஎம்என் டிவியில ஒரு 17 எபிசோட்ஸ் மனிதர் பிரவீன் மகத்தூர் பேசிட்டோம்டா. இன்னுமே ஏஎம்என் டிவி புகழ்னு நானே போட்டுக்கிட்டேன். என்னையா கேள்வி கேட்குறீங்க, டிவியில பேசுறதால வருவீங்க, வா அப்ப வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டிய செயல்களுக்கு எது தடையா இருந்தாலும் சரி அந்த தடையை உடைக்கிற ஒரு தன்மையோட டிராவல் ஆகி 20 நிமிஷம் நீங்க பேசினாலும் ரொம்ப அருமையான நிறைய டோட்டல் பாசிட்டிவிட்டி. வாழ்த்துக்கள். நீங்க நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கீப் ஆன் டூயிங் டு தட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆல் தி பெஸ்ட் மேடம். கீப் ஆன் கமிங் எவ்ரி மந்த். நீங்க உங்களோட பிரசன்டேஷனை வந்து இங்க கொடுக்கணுங்கிறதும், அதுவும் இல்லாம மேடம் வந்து உங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி நீங்களும் நிறைய மக்களை வந்து இங்க கூப்பிட்டு வந்து பிஸி ஷெட்யூலா மாத்தி விட்டுருங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நன்றி ஹீலர் வெங்கட்ரமன் சார். சார் சொன்ன மாதிரி அடுத்த மாதத்துலேயும் எல்லாருமே பேசணும், ரம்யா மேடம் மாதிரி. அதனால் எல்லோரும் பேசணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டை வந்து முன்னாடியே பிளாக் பண்ணிக்கோங்க. டாபிக் ஏற்கனவே போட்டிருந்தேன், குட் பேட் அக்லி. என்னடா அஜித் படத்தோட பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அஜித்தோட பிறந்தநாள் வந்து மே 1 அதனால் அப்படி வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் இப்படி நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கலான்னு யோசிக்கிறத விட நாள் வந்து அட்டன் பண்ணால் ஏன் இந்த தலைப்பு அப்படின்றது எல்லாருக்குமே புரியும். உங்களோட டேட்டை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளில் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம தளத்தில் எப்பொழுதுமே சொல்லுவோம், இது வந்து ஃப்ரீ டாபிக் தான், ஓப்பன் தான். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் எப்படி வேணாலும் பேசலான்னு சொல்லுவோம். கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, நம்ம இந்த நற்குலரிக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த தலைப்பை வந்து கனெக்ட் பண்ணாலே போதும் தான். அப்படி தான் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம். அதனால் தயவுசெய்து உங்களுடைய டேட்ஸை நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து ராமசுப்ரமணியம் சார் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ சார். மேடம் ரொம்ப அருமையான ஸ்பீச் மேடம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நீங்கள் அந்த எஜுகேஷன் நர்ச்சரிங் தி கிட்ஸ் பற்றி பேசினது தான். என்னோட பசங்களே வந்து ஒரு பையன் 3வது, இன்னொரு பையன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். டெய்லி வந்து ஸ்டார்ட் வித் செக்யூரிட்டிக்கு குட் மார்னிங் சார் அப்படின்னு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு தான் வந்து ஸ்கூலுக்குள்ளேயே போவான். குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே திரும்பி பார்த்துருவாங்க. அந்த எனர்ஜி இப்போ செக்யூரிட்டி கார்டுன்னு கிடையாது, ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க எங்க போனாலுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களை வந்து ஒரு குட் மார்னிங்னு அடிக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் சார். அதை நான் என் பசங்க மூலியமா வந்து நான் வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொன்னீங்க,
எந்த ஒரு விஷயமுமே வந்து குவாலிட்டியா பண்ணா நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. அது ப்ராக்டிக்கலாவும் அது வந்து ரொம்ப ட்ரூ மேடம். ஒரு சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி அல்வா. ஸோ ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டா அவங்க குவாலிட்டியா பண்ணி சஸ்டைன் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து குவாலிட்டியா பண்றதுங்கிறது வந்து நிஜமாலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ராமசுப்ரமணியன் சார். லாவண்யா மேம், நீங்கள் என்ன பண்ணி பேசலாம்? லாவண்யா மேம் தான் இந்த தளத்துக்கு ரம்யா மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு நற்குலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்திக்கிறேன். மேம் ப்ளீஸ் மேம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது ரம்யா மேம் உங்களோட செஷன். இன்னைக்கு நிறைய புக்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க ரம்யா மேம். ஒரு டாபிக்ல ஸ்பீச்சா வந்து இன்னைக்கு தான் இதுல கொடுத்துருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நானே பண்றேன் மேம், நெக்ஸ்ட் மந்த் நான் டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு சொல்லலாம் எதுனாலுமே வந்து அவங்களோட இதுல இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து போன மாசம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ ஏன்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அவங்க எல்லாமே. பட் எல்லாருக்குமே வந்து உடனே எல்லாமே மாற முடியாது இல்லைங்களா? ஒவ்வொரு இது வரும், அதை வந்து ஒவ்வொன்றா அழகா ரிசீவ் பண்ணி சூப்பரா கொண்டு போய் இன்னைக்கு அழகா ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க ரம்யா மேம். ஐம் சோ ஹாப்பி. அதுல வந்து அந்த லியோ டால்ஸ்டாய் 3 கொஸ்டின்ஸ் சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த உங்களோட லைஃப்ல அந்த டீச்சரோட இம்பாக்ட், எவ்வளவு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கும் போது நடந்தது, எப்படி ஹேண்டில் பண்ணணும் குழந்தைங்களன்றது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே இனிமே எங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸை பார்த்து, ஏன்னா எல்லாரும் வேற வேற ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டோம், வேற வேற இதுல இருக்கிறோம், எவ்வளவு டிஃபரன்ஸ் ஏஜ் இது எல்லாத்துலயும் இருந்தோம். பட் ஸ்டில் அதுல இருந்து நிறைய கத்துக்கணும். எஸ்பெஷலி இந்த சார்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, சல்யூட் டு த வாட்ச்மேன். அவங்களுக்கு எல்லாம் வந்து உண்மையிலே அந்த தேங்க்யூ இதெல்லாம் சொல்லும் பொழுது சம்டைம்ஸ் நான் வந்து கண்டக்டர்ஸ் எல்லாம் இறங்கும்போது தேங்க்ஸ் சொல்லிட்டு இறங்குவேன். அவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க என்னைய, ஏன்னா தே ஆர் நாட் யூஸ் டு இட். பட் அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணும். வழி கேட்கிறோம், ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். எதுனாலும் ஆட்டோல இருந்து இறங்குறோம், பைசா கொடுத்துட்டு தான் இறங்குறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யோசிக்கும் போது தெரிஞ்சது, அவங்க ஃபேஸ்ல தெரிஞ்ச அந்த ஹாப்பினஸ்க்கு காரணம் இதான் போல இருக்குன்னு நீங்க சொல்லும் போது இன்னும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சது. ஓகே, அப்ப நம்ம டிஃப்ரெண்டா பண்ணல, கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. நல்ல டீச்சர் வந்து உங்களுக்கு அந்த சார் கிடைச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு கான்பிடென்டான பர்சனா பில்ட் ஆயிருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பேசணும். உங்களுடைய நாலேஜை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே அது மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இன்னைக்கு பேசினதுக்கு. ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த குமரேசன் சாருக்கும், இவ்வளவு நேரம் ரசிச்சு எல்லாரும் கேட்டு ஃபீட்பேக் கொடுத்த நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் மை ஸ்டூடெண்ட், ஃபார் மை ஃப்ரெண்ட் ரம்யா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா மேம். நன்றி சொல்கிறத பற்றி சொல்லுவோம். எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, இந்த மாதிரி நன்றி சொல்கிறத பார்த்தா ஷாக்கா ஆகும் அப்படின்னு மேம் சொன்னாங்க. அந்த மாதிரி நன்றி சொல்கிறவங்கள வந்து பார்க்குறதே ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க முன்னாடிலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்த்து ஷாக்காக இருந்துச்சு. நான் இது ஏற்கனவே வேறு டாப்பிக்கில் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய பெரிய அக்காவோட கணவர், பெரிய மாமா. ஸோ அவர் வந்து ரொம்ப பெருசாலாம் ஒரு எப்படி சொல்கிறது, படித்தவன் தான் பண்பாக இருப்பான்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து பிகாம் முடிச்சுட்டு கரஸ்பாண்டன்ஸில் எம்காமு. அவங்க ஹார்பரில் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ சீனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, அப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து யாராக இருந்தாலும் தேங்க்யூன்றதை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஹோட்டலில் சர்வராக இருக்கட்டும், ஒரு வழி கேட்டவங்களாக இருக்கட்டும், எல்லாமே தேங்க்யூ சொல்லுவாங்க. எனக்கு அப்போ யாரா இவர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறாரு அப்படின்ட்டு என்னையே அறியாமல் அந்த விஷயம் எனக்குள்ளே போய் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. நானும் அதை பழக ஆரம்பிச்சிட்டேன். எல்லா இடத்துலையும் நன்றி அப்படின்றது என்னையே அறியாமல் வர ஆரம்பிச்சிது. அவரோட தாக்கம் இன்னை வரைக்கும் அதை நான் பழகிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை பார்த்தும் நிறைய பேர் ஷாக் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஷாக் ஆகி போய் இப்போ என்னை பார்த்து ஷாக்கிற நிலமை ஆணிச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த நன்றி அப்படின்றது, தேங்க்யூ அப்படின்றது நிறைய நல்ல பண்புகள் நிறைய மனிதர்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி என்னுடைய சின்னக்கா ஹஸ்பண்ட், சின்ன மாமா, அவர் வந்து சூப்பர் குட் அப்படின்னுவார். அதுவும் என்கிட்ட ஒட்டிக்கிச்சு. நல்ல விஷயங்கள் ஓட்டிக்கிட்டுனா அது ஹெல்த்தி தான். அதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யலாம்.
ஸோ சூப்பராக சொன்னாங்க லாவண்யா மேம். அதே மாதிரி எஜுகேஷன் பற்றி எல்லாருமே பேசினாங்க, கல்வியாளர்களை பற்றி பேசினாங்க. நற்புலர் என்றைக்குமே கல்வியாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கும். ஸோ நிறைய கல்வியாளர்கள் இந்த தளத்தில் வந்திருக்காங்க. இந்த மாதத்தில் கூட ஒரு சிறப்பு விருந்தினர் கூப்பிடணுன்ற பிளான் இருக்குது. அவரையும் ஒரு கல்வியாளராக தான் சூஸ் பண்ணி என் மைண்டில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணலை. கூடிய விரைவில் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் சார். வீரசேகரன் சார் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் சார். ஒரே ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி ட்ரை பண்ணுவோமேனு மைண்ட்ல வந்தது சொல்றோம். கதை சொன்னாங்க. அந்த முதலாளி அம்மா ரொம்ப மோசமான சேரீகளை வேலைக்காரிக்கு வாங்குறாங்க. வேலைக்காரி அம்மா பெரிய, ஏன்னா அவங்க பெரியவங்கன்னு வேற. இந்த வேலைக்காரி அம்மா வேற யாரும் இல்ல, இந்த அம்மா யாருக்கு மோசமா வாங்குறாங்களோ அவங்க வீட்டுல வேலை செய்யற அந்த அம்மாதுன்னு நினைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் எண்ணங்கள் நமக்கு. இவங்களுக்கும் ஒரு பெரிய படம், ஐயோ இவளுக்கு நம்ம இப்படி எடுத்து கொடுத்தோம், அந்த இது இவ்வளவு கஷ்டத்துல நமக்கு இப்படி எடுத்து கொடுத்துருக்குதுங்கிற இன்னொரு பாடம் கிடைக்குமோன்னு ஒரு சின்ன சேஞ்ச் மைண்ட்ல வந்தது. அதை ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி 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 வீரசேகரன் சார். லியோ டால்ஸ்டாய் பற்றி சொன்னாங்க, அதுவும் டக்குன்னு இடையில மறந்துட்டேன் நான். 3 கொஷின்ஸ் ஆஃப் லியோ டால்ஸ்டாய் ஸ்டோரி. அது ஏதாவது ஸ்பெசிஃபிக் புக்கில் இருக்கா? ஏன்னா லியோ டால்ஸ்டாய் புக் வந்து நிறையா சொல்லுவாங்க, எனக்கு படிக்கணும்னு ஆசை உண்டு. அது தெரிஞ்சால் ஷேர் பண்ணலாம் மேடம். அது ஸ்கூல் புக்கில் இருக்கதா சொன்னாங்க கடைசியாக. ஏன்னா லியோ டால்ஸ்டாயோட ஒரே ஒரு புக் மட்டும் என்கிட்ட இருக்குது, வார் அண்ட் பீஸு. மற்றபடி எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, அதனால தான் கேட்டேன். ராமசுப்ரமணியன் சார், நீங்கள் திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் சார். எல்லாருமே இன்னைக்கு 2வது முறை. ஆக்சுவலா எனக்கு இந்த புக்கு படிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப கிடையாது சார். எனக்கு அது வந்து சின்ன வயசுல இருந்தே கிடையாது. பட் அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ மேடம் வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு அந்த தளம் சொன்னாங்கல்ல, அதை கொஞ்சம் பேஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்ஸ். நிச்சயமாக சார். ரீட் ஃபோர்ட் சார் ஈவினிங் வந்து பண்ணுறாங்க. ரீட் ஃபோர்ட்டு நானும் ஒரு புத்தகமும் 2 புத்தகமும் அதில் திறனாய்வு பண்ணியிருக்கேன். பைப்லைனில் பணம்னு ஒன்று பண்ணியிருக்கேன். ரெகுலராக அங்கே போக முடியல. நிச்சயமாக குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் சார், இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன் சார். ரீட் ஃபோர்ட். ஓகே தேங்க்யூ சார். தாமோதரன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். நாளைக்கு இனிய காலை வணக்கம். லாவண்யா மேடம் அறிமுகப்படுத்திய ரம்யா மேடம் அவர்கள் மிக சிறப்பான ஒரு செஷனை எடுத்தார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல கருத்துக்களை, தரமான கருத்துக்களை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது வாட்ச்மேன் கிட்ட சாயங்காலம் வரும்போது குட் ஈவினிங் என்று சொல்லிவிட்டு தான் சில பள்ளியில் பழக்கம் படுத்தியிருக்கின்றார்கள். அதே போல காலையில போகும்போது குட் மார்னிங் என்று சொல்வது ஒரு பழக்கத்திற்கு இருந்து வருகின்றது. அதை இன்று ரம்யா மேடம் நினைவுபடுத்தியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் அப்பொழுதே இதை கடைபிடித்திருக்கிறார்கள் என்று. அதே போல பிள்ளைகள் இப்பொழுது படிப்பு என்பதை மிகவும் குறைத்து விட்டார்கள். இப்போ சில ஸ்கூல்ல வந்து பேடு கொடுத்துட்றாங்க, அதில் பேட்லேயே எழுதணும், பேட்லேயே ரைட்டிங் பண்ணணும், அதை போய் அவங்க கவியணும். அந்த பேடில் எழுதுறதுனால அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது என்று ரம்யா மேடம் இப்பொழுது கூறிய ஒரு கருத்தை வைத்து நான் பார்க்கும்பொழுது, அவர்கள் படிப்பு என்பதை சரியாக படிக்கவில்லை. அவங்க ரைட்டிங்லேயே அவங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணிடுறாங்க. அதனால் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நல்லா மார்க் வாங்குறாங்க. அந்த கருத்து மேடம் சொன்ன பிறகுதான் எனக்கு புரிகிறது. லாவண்யா மேடம் அறிமுகப்படுத்திய ரம்யா மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. சிறப்பான சில கருத்துக்களை மாணவர்களுக்கும் வெப்பலரிக்கும் தந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மேடம். நன்றி தாமோதரன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறீங்களா? திருப்பி லாவண்யா மேம் நீங்கள் பேசலாம் மேம். Sir, I have shared the link for the story. All of you please can use that in the chat. I have shared the link for the story. Right ma'am. Chatல போட்டிருக்காங்க, அந்த லிங்க் போட்டிருக்காங்க. The short story link for your reference.
ரைட். பின்னோட்டத்துலேயும் வந்து ஃபீட்பேக் போட்டிருக்காங்க. பெஞ்சமின் அண்ணா வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் செஷன் போட்டிருக்காங்க. லக்ஷ்மி நாராயண் சார் ரீலா சாரோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்களையும் வந்துட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரில. அவங்களையும் வரவேற்கிறோம். பின்னோட்டங்களும் வழங்கலாம். இருக்கிறாங்களா சார்? சார் குட் மார்னிங் சார். எஸ் சார், ப்ளீஸ் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி சார் ஹீரா சார் பிரதர் நான். ஓ, இல்லை அவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு உள்ள இந்த லிங்க் பிரச்சனை இருந்ததுனால வர முடியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப அருமையான செஷன் போயிட்டு இருக்கு சார். ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் கண்டிப்பாக இனிமேல் ஃபியூச்சரில் மிஸ் பண்ண மாட்டேன். அதை ரெகுலராக வர ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. நான் ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் பண்ணுறேன். சூப்பராக சார் மேடம் பண்ணலாம். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பார்த்து பண்ணது தேங்க்யூ சார். நன்றி சார். தொடர்ந்து வாங்க சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட், எல்லோரும் பின்னோட்டம் வழங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் ரம்யா மேம், உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் மேம். எனக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்குது. எல்லாரும் ரெண்டு வாட்டி ஃபீட்பேக் சொல்றதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க உண்மையிலேயே என்னை வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சிட்டீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சார் சொன்ன மாதிரி 30 minutes செஷனுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். இன்னும் கூட பாயிண்ட்ஸ் இருக்கு சார். ஆனா என்னன்னா ஒரு பதட்டத்துல சரி போதும் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். எல்லாருக்குமே வந்து முதல்ல ஒரு செஷன் கொடுக்கும்போது நம்ம இது வரைக்கும் சரியா தான் பேசிருக்கணும் டவுட் வரல. அதே டவுட் தான் எனக்கும் இருக்கு சார். பாயிண்ட்ஸ் கண்டிப்பா அடுத்த முறை 35 நிமிஷமா கூட நான் எடுக்கிறேன் சார். கண்டிப்பா அதுக்கான பாயிண்ட்ஸோட வரேன். ரொம்ப நன்றி. இப்படி ஒரு வெல்கமிங் வந்து எனக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதான் சொன்னேன், ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்குது. இவ்வளவு எனக்கு தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பண்ணுவேனான்னு கூட எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றது, இந்த வயசுல இதெல்லாம் பண்ணுவேனான்னு எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லாத நேரத்துல வந்து எனக்கு ஒரு கான்பிடன்ஸ கொடுத்தது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது என்ன சொல்றது, எனக்கு வார்த்தைகளே வரல. ஏதோ பெருசா அவார்டு கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனா இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் சும்மா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். நீங்க எல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் பண்ணது கொஞ்சம் தான் எனக்கே தெரியும், மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கப்புறமா கொஞ்சமா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணி எல்லா தலைப்புலயும் வந்து என்னால முடிஞ்ச இன்புட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை புஷ் பண்ணதே நீங்களாம் தான். ஒரு சில செஷன்ல சார் வந்து நம்ம ஃபவுண்டர் சார் சொன்னாரு, நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் உங்க செஷன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஆமால நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிடும். இத மாதிரி நீங்க சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்களும் எனக்குள்ள போயிருக்குது. நற்புலரி வந்து ரொம்ப நல்ல ஒரு தளம். காலையில ஒரு பாசிட்டிவிட்டி ஆரம்பிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே அமையாத ஒரு விஷயம். பிரபஞ்சத்துக்கு நன்றி, நம்ம உலகத்துக்கே ஐயா வாழ்த்துவாரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து வாழ்த்து சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என்னை மோட்டிவேட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப மகிழ்ச்சி மேம். நீங்கள் தயவுசெய்து எந்த ஒரு ஃபீலும் பண்ண வேண்டாம் மேம். 20 நிமிஷத்தில் நம்ம பண்ணிட்டோமே, நம்மளுக்கு அந்த பயம் வந்துச்சு, பதட்டம் வந்துச்சு அப்படின்ட்டு. நான் நிறைய விஷயங்களில் உதாரணமாக நான் வெளியிலேருந்து சொல்கிறத விட இங்கேருந்து உள்ளேருந்து தான் மேம் நான் சொல்லுவேன். என்னுடைய அனுபவங்கள் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட பயிற்சி துறையில் முழு நேர பயிற்றுனராக, அதாவது பார்ட் டைமில் முன்னாடியிலேருந்து பண்ணிட்டுருக்கேன். முழு நேர பயிற்றுனராக கிட்டத்தட்ட 7 வருடங்கள் மேலே நான் ஃபீல்டில் இருக்கேன். என்னுடைய மூத்த பயிற்றுனர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த 7 வருஷத்தில் ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஒன்று சொல்லப்போனால் தொடர்ந்து மாதத்தில் 20 நாள் 25 நாள்ன்றது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்தில் 10 மாதம் அப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய நேற்று கூட பார்த்திங்கன்னா கும்பகோணம், அதுக்கு முன்னாடி திருவாரூர், இந்த மாதிரி தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கேன். நேற்று கூட நான் சீனியரோடு போய் எடுக்கும்போது என்னோடய சீனியர், அதாவது பயிற்சி துறையில் என்னோடய மென்டார் ஒருத்தவங்க இருக்காங்க, என்னுடைய வாழ்நாள் மென்டார்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பயிற்சி துறையில் என்னோடய மென்டாரோடு அவங்களோட நான் போய் செஷன் எடுக்கும்போது இவ்வளோ பயிற்சிகள் எடுத்த எனக்கே அங்கே வந்து நிச்சயமாக தடுமாற்றங்கள்லாம் வரும் மேம். நேற்று கூட தொடர்ந்து திட்டு வாங்குவேன், ஏதாவது ஒரு திட்டு வாங்குவேன். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. நேற்று கூட திட்டு வாங்கினேன் மேடம் பயிற்சி எடுத்துகிட்டு. ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு திட்டினாங்க. நல்ல செஷன் இருந்துச்சு, எல்லாமே பாராட்டெலாம் கிடச்சிது. ஏன் பயப்படுறீங்க அப்படின்ட்டு, ஏன் இவ்வளோ பயப்படுறீங்கன்ட்டு பயங்கரமாக திட்டுவாங்களே என்னுடைய சீனியர்கிட்ட. அதனால் அதெல்லாம் சகஜம் மேம். அதை வந்து நம்ம நிச்சயமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். பயன்றது வேணும் மேம்.
எக்ஸஸ் ஆஃப் ஃபியர்னஸ் தான் பிரச்சனை. பயம் இருக்கணும், அப்போ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதனால் உங்களோட பயம் நல்லதுன்ற மாதிரி உங்கள் பயம் நல்லது தான். அதனால் 20 நிமிஷம் நிச்சயமாக 25 ஆகும், 25 நிமிஷன்றது 30 ஆகும். எக்ஸாக்டாக டைம் ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாத அளவு முடிக்கிற அளவு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக வருவீங்க. அதனால் தொடர்ந்து தளத்தில் நீங்கள் பயிற்சிகளும் எடுக்கணுன்றது வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் மேம். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளை மிக சிறப்பான ஒரு நாள் தொடக்கம் வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் ரம்யா கமல்ராஜ் மேம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுணங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுணங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுணங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல செஷனில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.